வணக்கம் நண்பர்களே. நேத்து அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. ஆனா, அங்க இருந்து என்ன எடுத்துன்னு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பாருங்க நண்பர்களே, பூச்செடி தான் எடுத்துன்னு வந்திருந்தாங்க. 2 பூச்செடி, ஒரு மாதுளங்கன்று எடுத்துன்னு வந்திருந்தாங்க. அத நடுறதுக்காக காலையிலே கொட்டாயிண்ட கிளம்பி வந்துட்டேன் நண்பர்களே. இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். மழை பெஞ்சது அதுக்கும் புல்லு பொதாரமா போய் மூடி இருந்தது. அத ஃபுல்லா கிளீன் பண்ணியிருந்தோம். ஒரு அடியா அப்புறம் கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா, பள்ளம் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அம்மா அந்த சைடு கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நான் ஒரு ஒரு குழியா எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். மொத்தம் 4 குழி நண்பர்களே. ஒரு மாமரமும் எடுத்துன்னு வந்திருந்தாங்க. அந்த மாமரத்த பார்த்தீங்களா, நீங்களே சிரிப்பீங்க. எவ்வளோ பெரிய மரத்த புடிங்கின்னு வந்து நடுறாங்கன்னு பாருங்க நண்பர்களே வீடியோ கடைசியில. அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பொதுவா கல்யாணத்துக்கு போனா சாப்பாடு, இனிப்பு, தாம்பூலம் இதெல்லாம் தான் குடுப்பாங்க. ஆனா, இங்க ஒரு வித்தியாசமான விஷயம் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பாருங்க நண்பர்களே, கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு ஒரு செடிய குடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கு. ஒரு நாள் சாப்பிடுற பொருள குடுக்கறதுக்கு பதிலா, நீண்ட நாள் நினைவா இருக்கிற பொருள செடிய குடுத்துருக்காங்க. அந்த செடிய நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நல்லா வளர்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு கன்று பார்த்தீங்கன்னா, மாதுளக்கன்று தான் நண்பர்களே வைக்கிறாங்க. மாதுளங்கன்று வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, காக்கட்டா மல்லி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. காக்கட்டா மல்லின்னு புதுசா கேள்விப்படுறா போல இருக்குது நண்பர்களே. குண்டு மல்லி கேள்விப்பட்டுக்கிறேன். அப்புறம் அடுக்கு மல்லி கேள்விப்பட்டுக்கிறேன். காக்கட்டா மல்லின்னு இப்போ தான் கேள்விப்படுறேன். பூ வளர்ந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குது, வாசனையா இருக்கா எப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 2ம் காக்கட்டா மல்லி 2 செடி வச்சுட்டாங்க. அப்புறம் மாமரத்துக்கு தான் நண்பர்களே, இந்த செடிய செடிய நோண்டவே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நண்பர்களே. எவ்வளோ பெரிய செடியா இருக்குது பார்த்தீங்களா? இத போய் சின்ன கன்னுன்ட்டு எடுத்துன்னு வராங்க. இது சரி வளருமா இல்லையான்னு தெரியல. அவங்களே அம்மாவுக்கு சந்தேகமா இருக்கு. எல்லாமே நம்பிக்கை தானே நண்பர்களே. நம்பிக்கை வைப்போம் இது வளரும்னு. ஓகே நண்பர்களே, இது நல்லா வளர்ந்து கொஞ்சம் பெரிய மரமானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோல காட்டுறேன். பொதுவா நம்மகிட்ட மொத்தம் 4 மாங்கன்று இருக்கு. ஒரு மாதுளங்கன்று, 2 காக்கட்டா மல்லி. மொத்தமா இவ்வளோ நட்டுருக்கோம். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கிராம விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.